நம்ம இன்னைக்கு தாவீது கதைய பத்தி பார்க்க போறோம். பெத்லஹேம் என்னும் ஊரில் தாவீது என்ற சிறுவன் இருந்தார். அவர் 8 சகோதரர்களுள் இளையவர். தாவீது தம் தந்தையின் ஆட்டு மந்தைகளை மேய்த்து வந்தார். யாழ் மீட்டுவதில் அவர் வல்லவராயிருந்தார். ஒரு நாள் அரண்மனை பணியாளர் ஒருவர் தாவீதிடம் வந்து, அரசர் சவுல் மிகவும் வேதனையோடு காணப்படுகிறார், அவர் மனமகிழுமாறு உன்னால் யாழ் இசைக்க முடியுமா என்று கேட்கவே, தாவீதும் அரண்மனைக்கு சென்று யாழ் மீட்டினார். அரசரும் மிகவும் மனமகிழ்ந்து தாவீதை தன் அரண்மனையில் தங்குமாறு கேட்டுக்கொண்டார். தாவீதும் ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் இஸ்ரேலை நோக்கி எதிரி நாட்டு படையெடுத்து வருவதை அரசர் சவுல் அறிகிறார். எனவே அரசர் சவுல் தமது படைகளை போர்க்களத்திற்கு அனுப்பினார். அப்போது தாவீது தன் சகோதரர்களை காண போர்க்களத்திற்கு சென்றார். அங்கே 2 படை வீரர்களும் தங்களது பரிவாரங்களுடன் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தனர். எதிரணியில் ஒருவன் மிகவும் உயரமாக பருத்த தோற்றத்துடன் காணப்பட்டான். அவன்தான் பாலஸ்தீன அரக்கன் கோலியாத். அவன் இஸ்ரேல் நாட்டு படை வீரர்களிடம், உங்களில் பலம் பொருந்திய ஒருவனை என்னுடன் போரிட அனுப்புங்கள். ஒருவேளை போரில் நான் தோற்றால் பாலஸ்தீனம் உங்களுக்கு அடிமை, அதே சமயம் போரில் நான் வென்றால் இஸ்ரேல் நாடு முழுவதும் எனக்கு அடிமை என்று ஆணவத்துடன் கூறினான். இதை கேட்ட தாவீது தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு துணையாக இருப்பதை என்பதை உணர்ந்து சவுல் அரசரிடம் வந்து போர்க்களத்தில் நடந்தவை பற்றி கூறினார். கோலியாத் அரக்கனுடன் போரிட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். முதலில் சவுல் அரசர், கோலியாத் அரக்கனை எதிர்த்து யாராலும் சண்டையிட முடியாது, நீயோ சிறுவன், உன்னால் முடியாது என்று கூறினார். அதற்கு தாவீது, நான் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கங்கள் வரும், அவைகளிடமிருந்து தேவன் என்னை காப்பார், அது போலவே இந்த அரக்கனிடமிருந்தும் தேவன் என்னை காப்பார் என்று கூறவே, அரசர் சவுலும் தாவீதை போருக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார். தாவீதும் போர்க்களத்திற்கு செல்ல தயாரானார். செல்கிற வழியில் சில கற்களை தனது கவனிற்காக எடுத்துக்கொண்டார். கோலியாத் போர்க்களத்திற்கு நடுவே போர் உடையுடனும் பல ஆயுதங்களுடனும் நின்று கொண்டிருந்தார். ஆனால் தாவீதோ எளிமையான உடையுடனும் சில கற்களுடனும் வந்து நின்றார். கோலியாத் தாவீதிடம், நான் உன்னை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக்கப் போகிறேன் என்று ஆணவத்துடன் கூறவே, தாவீதும், நான் தேவனை நம்பி இங்கு வந்திருக்கிறேன், தேவனின் பெயரால் உன்னை நிச்சயம் வெற்றி கொள்வேன், அதன் மூலம் இவ்வுலகம் இஸ்ரேலில் தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் என்று கூறினார். கோலியாத் மிகவும் கோபம் கொண்டு தாவீதை தாக்க முற்பட்டார். அதற்குள் தாவீது தான் வைத்திருந்த கல்லை எடுத்து கவனில் வைத்து கோலியாத்தின் நெற்றியில் தாக்கினார். மலையை போன்ற கோலியாத் தரையில் விழுந்தார். உடனே தாவீது கோலியாத்தின் வாளை எடுத்து அவனது தலையை துண்டித்தார். உடனே இஸ்ரேல் படை வீரர்கள் பாலஸ்தீனர்களை கொன்று குவித்தனர். தேவனாலேயே இவ்வெற்றி கிடைத்தது என்பதை தாவீது நன்கு அறிவார். எனவே தாவீது தேவனுக்கு நன்றி தெரிவித்தார். Thank you all. Thank you for watching.